Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம group 2 2017 question paperல கேட்ட 4th question பார்க்க போறோம். So இந்த playlist நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே description box இல்லனா மேல I buttonல கொடுத்திருக்கேன். அதுல இருந்து ஒவ்வொரு क्वेश्चனா நீங்க வந்து பார்க்கலாம். So இப்போ 4th question என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணனும்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ 4th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, x to the power 3 by 2 is to 9 equal to 16 is to root x. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், is to என்ன அர்த்தம், டிவிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் பவரில் எழுதிட்டு மிக்கியில் வந்து 9 இருக்குது. அதே மாதிரி 16 இங்கே வந்து ரூட்டு எக்ஸு. ஸோ இப்போ இது எல்லாமே பவரில் எழுத ட்ரை பண்ணுவோம். எக்ஸு 3 by 2 divided by 9 என்ன அர்த்தம், 3 ஸ்கொயர் தான் வந்துட்டு என்னது 9. அடுத்து 4 ஸ்கொயர் தான் வந்துட்டு 16. அடுத்து ரூட் 2 எப்படி எழுதலாம், x to the power 1 by 2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ண போகிறோம். ஸோ x 3 by 2 into x 1 by 2 equal to 4 ஸ்கொயர் டாட் 3 ஸ்கொயர். ஸோ இது வந்து கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே கீழே இருக்கிற நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது பவரை நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே வந்துட்டு ஆட் வந்து பண்ணலாம். ஸோ 3 by 2 ப்ளஸ் 1 by 2. ஸோ இங்கே பவர் வந்து சேமாக இருக்கும்போது கீழே இருக்க ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 4 3s are 12 the whole square. ஸோ இப்போ இதை மறுபடியும் எழுதும் போது எக்ஸ் கீழே வந்து இங்கே என்ன இருக்குது 2 2ன்னு இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்தால் 2 வரும். மேலே என்ன இருக்குது 3 + 1 என்னது 4. ஸோ இங்கே வந்து 2வை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 3 + 1 வந்து 4. இங்கே ஈக்குவல் டு 12 ஸ்கொயர். ஸோ 2 1s are 2 2s are. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அங்கே போகும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர். ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் வந்து எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு வேளை வந்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா ரூட்லேருந்து எப்பயும் வெளியே வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் வந்துட்டு வெளியே வரும். ஸோ நாளைக்கு அடுத்த சம்மோட சொல்யூஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.